வந்து ஒரு கவர்ச்சி தான். சினிமா என்பது ஒரு போலியான கவர்ச்சி. கவர்ச்சி மூலமா கிராஸ். அவள் நோக்கம் இஸ்லாத்தை சொல்லுவதில்ல. எல்லாரும் எடுக்காத ஒரு கோணத்தில் ஒரு படத்தை எடுத்தால் கொஞ்ச நாள் ஓடுது, ஒரு வசூல் வேட்டை. முஸ்லீம்களை சினிமாவின் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? முஸ்லீம்களை அதிகமாக சினிமா பார்ப்பது இல்லை என்று முடிவெடுத்தால் ஒரு செக்டா சினிமா பார்க்காம இருக்கான், நான் என்ன செய்யணும்? சரி, இப்படி ஒரு வழி இருக்கு, போடு, ஹபீபியை போடு. ஹபீபியை போட்டு அவன் நியத்தே வச்சிருக்கான். இன்னைக்கு பெயர் வேண்டியதான் மச்சான், இன்னைக்கு ஹபீபியை பத்தி கடுமையா பயங்கரமா பேசுறான்ல. நம்ம வீட்டு பீவியே சரியில்லை, இப்ப ஹபீபியை போய் பார்த்து என்ன கிளிக்கு, நம்ம வீட்டு பீவியை குப்பரடி தூங்கிட்டு கிடக்கு. இஸ்லாத்தை எப்படி சொல்லணும்? அதுல வேற என்ன செய்யறான்? கடைசியா ஒரு மெல்லிய காதல். எப்படி காதல்? எப்படி மெல்லிய காதல் இளையோடுறான். அதுக்குள்ள ஒரு முஸ்லீம் லவ் எப்படி இருக்கும்? டே, ஏற்கனவே முஸ்லீம் எப்படி ஆயிட்டான்? திமுக முஸ்லீம், என்ன திமுக முஸ்லீம், பாமக முஸ்லீம், தமாக முஸ்லீம், தாவக முஸ்லீம், டபக்குன்னு முஸ்லீம் பிரிஞ்சு பிஞ்சு கிடக்கான். இப்போ காதல் எப்படின்னா கிறிஸ்டின் காதல், இந்து காதல், பௌத்த காதல், முஸ்லீம் ஃபேமிலி காதல் எப்படிப்பா இருக்கும்? ஓண்ட எவனா கேட்டானா? முஸ்லீம் காதல் எப்படிப்பா இருக்கும்? புரியுதா அவனுக்கு? என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? நீ அவன் இன்டெரக்டா சொல்றான்னா உன் மார்க்கத்துல இது இருக்குன்னு. சூரத்து நூறு என்ன சொல்லுது? எப்பா இதுல லவ்ல அஃபெக்ட் ஆகாதான் எவன் இருக்க மாட்டான். நான் உடச்சு நான் பேசுறேன். ஏதோ மனசுல வயப்படும், ஆண் பெண் ஈர்ப்புக்கு வயப்படதான் செய்யும். இஸ்லாம் வந்து இதை நேச்சுரலா எடுக்குமே ஒழிய நீங்க வந்து ஃப்ரீ மூவிங்ல அனுமதி கொடுக்க. அதனால இஸ்லாம் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுச்சு? சூரத்து நூறு அல்லாஹ் எதுக்கு இறக்குனா? முதல்ல அல்லாஹ் யாருக்கு கண்டிஷன் போட்டான் சொல்லுங்க? கண்டிஷன் யாருக்கு போட்டான்? ஆணுக்கு தான் போட்டான். மூமையினான ஆண்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளு. முதல்ல பெண்ணுக்கு சொல்லல, முதல்ல இவன் தான் லுக்கு விடுவான். இவன் என்ன ஹதீஸ் வச்சிருக்கான்னா முதல் பார்வை ஆகுமானது. ஃபர்ஸ்ட் சைட் இஸ் பெர்மிட்டட். முதல் பார்வையே மூணு நிமிஷம் பார்க்கணும். அந்த புக்கு திரும்பலையும் பாத்தியமா திரும்பலன்னு வச்சுக்க, உங்களை பார்க்கல போனு. ஹதீஸ் முதல் பார்வை. இரண்டாம் பார்வை யாருடையது? சைத்தானுடையது. அப்போ இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டு 3 தடவை பார்த்துட்டு பாக்கி 2க்கு ஏழாம். முதல் அலவுடு, பாக்கி 2 இஸ்திஃபார். ஆனா மனசுல இந்த உள்ள பார்க்காம போயிட்டு என்ன இது எல்லாத்தையும் இருக்கும். இஸ்லாம் அதான் என்ன சொல்லிச்சு, முதல்ல ஆண் தான் சேட்டை பண்ணுவான். இந்த சமூகம் யாரை குறை சொல்லுதானா? ஒரு தப்பு நடந்தா பெண்களை குற்றம் சொல்லுகிற சமூகத்தை இஸ்லாம் தான் என்ன சொல்லுச்சு? ஆணை நோக்கி சொன்னது, நீ பார்வையை முதல்ல தாழ்த்து, நீ தாழ்த்து. ரெண்டாம் தான் பெண்ணுக்கு பார்வையை தாழ்த்த சொல்லுச்சு. ஆணும் பெண்ணும் டைரக்டா சொல்லலாம். முதல்ல ஆணுக்கு கண்டிஷன் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பெண்ணுக்கு சொல்லிச்சு, நீ பார்வையை தாழ்த்திக்க, உன் மார்புகளை முந்தானைகளா மறை. எங்கெல்லாம் உன்னை நோக்கி ஆண் விரக்தி முறைச்சி பார்ப்பானோ, சரி வெறி பிடிச்சி பார்ப்பானோ, அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது. நீ என்னென்ன மறைக்கணும் மறைச்சிக்க, உன் கால்கள் என்ன செய்ய தத்தி அடிச்சு கூட நடக்காத. நபீன் மனைவிக்கு சொல்லுவது அல்லாஹ் சொன்னா, உங்கள் குரலிலே கூட நீங்க நளினம் காட்ட வேண்டாம். எவன் உள்ளத்தில் தீய கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான்? தப்பான எண்ணம். அல்லாஹ் குர்ஆன் நபியின் மனைவிகளுக்கு அல்லாஹ் கண்டிஷன் போட்டான். அப்படி என்றால் இந்த ஆண் பெண் காதல்ல எப்படி போன்ல பேசுவாங்க? எப்படி பேசுவான்? ஆண் எப்படி பேசுவான்? அவன் சாதாரண பேசினா கழுத கூட தான் பேசுவான். ஆனா பெண்ணிட்டு போன்ல வந்து செயற்கையா பேசுவான். மூணு தான் தெரியும், முதல் இங்கிலீஷ் தெரியாது. ஆனா அதை வச்சு முடிச்சிருவான். அவனும் வீட்டுல எப்படி நாய் மாதிரி விடும், ஒரு வேலை செய்யாது. ஆனா அவன்கிட்ட எப்படி பேசுவான்? சாப்பிட்டீங்களா? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? வீட்டுல உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு, பள்ளி தைக்காத முதல் நினைச்சு மணிக்கணக்கா பேசுதா? இதை சொன்னாதான் உனக்கு இருக்கும். சினிமா என்பது இதை சொல்ல வந்ததுதான். சினிமா என்பது ஆபாசத்தை வேற கோணத்துல சொல்லி தந்த வந்ததுதான் சினிமா. இதை வந்து நம்மலாம் ஒரு வயசு எல்லாரும் சினிமா என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனால் அது ஹராம் என்று என்னைக்கு புரிஞ்சதோ அதை உடைக்கிற வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். உடைக்கிற வேலையை செய்யணும். முஸ்லீம்கள் வந்து சினிமா எடுத்து தன் வாழ்க்கையை பிறட்ட சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒவ்வொரு நம்ம நடைமுறை வாழ்க்கை இருக்குல்ல, அதான் நான் சொன்னேன். நம்ம நடைமுறை வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்ந்தா இப்படி தாண்டா வாழன்னு சொல்லணும். அப்படி ஆய்வு பண்ணி பார்த்த போதுதான் இந்த மைக்கேல் ஹார்ட் எழுதின புத்தகம் தி 100 இந்த புத்தகத்துல தி நம்பர் 1 மேன்
ப்ராஃபட் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனால கம்பேர் பண்ணி எழுதவே முடியல. அவன் என்னென்ன ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டான். கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று என்ன செய்யும் ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த மனிதராகத்தான் இருக்க முடியும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கலாம். சக்சஸ் ஆக முடியுமான்னு கேட்டா அதுல சக்சஸ் ஆகி காண்பித்த மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்ம அதைத்தானே பின்பற்றணும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். முஸ்லிம்களை பார்த்து இப்படி இருக்கும்னு நினைக்கணும். ஆனா முஸ்லிம்களை எப்படி சமூகம் பார்க்குது, பயங்கரவாதியா பார்க்குறோம், அது ஒரு ட்ரிக். அது ஒரு நம்மளை முஸ்லிம்களை தனிமைப்படுத்துற வேலை. ஆனா டிசிப்ளின்டா நான் என்ன கேட்கணும், தனி மனித ஒழுக்க வாழ்க்கையில முஸ்லிம்களை எப்படி அவன் பேச முடியுது? பேச முடியுதா? அதான் கேட்கு. பேசுற அளவுக்கு நம்ம லட்சணம் இருக்கா? சமூக வாழ்க்கை வாழ்றோமா? தனி மனித ஒன்ற ரஃபிக்கோ இந்த ரஃபிக்கோ மஸ்தானோ யாரோ ஒருத்தர் வாழலாம். அப்படி இல்லை. நான் சமூகமாக முஸ்லிம்களை அசைக்க முடியாத இவங்க இப்படிதான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொல்ல முடியுதா? கூட்டு வாழ்க்கை அப்படி இருக்கா நம்மகிட்ட? சொல்ல முடியல. ஒரு சில உதாரணம் சிம்பிளா சொல்றவன் தான் இன்னைக்கு காயல்பட்டத்துல கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, மதுக்கடை உள்ள ஊருக்குள்ள கிடையாது. ஒரு சமூகம் டிசிப்ளினா வாழலாம், எப்படி வாழணுங்கிறதுக்கு நான் சொல்றேன் வரேன். புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. எந்த சமூகத்துல பிரதிபலிக்குது. முஸ்லீம்கள் வாழ இடத்துல ஊருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதான், அவங்களே பேசி தீர்த்துக்கிடுவாங்க. மதுக்கடையே கிடையாது, உள்ள யார் ஊருக்குள்ள குடிக்க விட மாட்டாங்க. குடிக்க விட மாட்டாங்களா அல்லது குடிக்க மாட்டாங்களா? அந்த கொஸ்டின் இருக்குல்ல. ரெண்டு இருக்கு. அல்லாஹ்வுடையார்களே, நம்ம முஸ்லிம் சமூகம் என்பது அழகிய முன்னோடி சமுதாயம் தான். நல்ல அல்லாஹ் சொல்லலாம், உம்மத்தின் வசத்தா, நீங்கள் தான் நடுநிலை சமுதாயம். உங்களை பார்த்து தான் பிற சமுதாயம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப ரிஃப்ளெக்டிவ் லைஃப். நம்ம வாழ்க்கை பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும். வெரி சிம்பிள். நம்மை பார்த்து நம்ம பிள்ளைகளே பின்பற்றுறதில்லை. ஏன்னா நம்மளோட கரெக்டா இல்லை. மறுக்க முடியுமா உங்களால? நீங்க உண்மையை பேச முடியுமா? என் தந்தை இப்படித்தான் இருப்பாரு, அவர் அல்லாஹ் சொன்னதான் சொன்னாதான் பின்பற்றுவாரு, அப்படித்தான் நான் இருக்க முடியல, எங்க வீட்டுல இருக்க முடியாது, என் தகவலை என்ன துரத்திடுவாரு சொல்லக்கூடிய நிலை வீட்டுல இருக்கா? வீட்டுல இருக்கா? பிள்ளைகளுக்கு எதை கத்துக் கொடுக்குறோம்? நம்ம என்ன ஸ்டைல பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்குறோம்? நம்முடைய ஸ்டைல்ல இஸ்லாமிய நாகரிகங்கள் குறைந்து போய் வேலை நாட்டு நாகரிகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்துட்டு, வேலை நாட்டு நாகரிகத்தின் வாசனை பிள்ளைங்க நம்மளே திணிக்கிறோம். நான் வேணா இப்படி இருந்துக்கிறேன், நீ கொஞ்சம் இப்படி இருந்துக்கோ. பிள்ளைகளை மாடர்னா வளர்க்குறோங்கிற பேர்ல எவ்வளவு மாடர்னா வளர்க்குறோம். மாடர்ன் என்ன? இஸ்லாம் சொன்னதை விட ஒரு மாடர்ன் லைஃப் இருக்கா என்னுடைய? அதான் கேள்வி. நல்லா வெரி சிம்பிள் பாருங்க. ட்ரெஸ்ஸிங் பண்றல இஸ்லாம் ஏதாவது குறை வச்சிருக்கா? பிற சமுதாயம் ட்ரெஸ்ஸை பத்தி என்ன டீட்டெயிலா பேசுற இஸ்லாம் தான் சொல்லுச்சு. அல்லாஹ் அழகானவன், அழகானவற்றை நேசிக்கிறான். ஒரு முஸ்லிம் should be a style person. ஒரு முஸ்லிம் எப்படின்னா அழகா இருக்கணும். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வின் தூதரே, நான் நல்ல விலையுந்த காலணிகளை அணிகிறேன், விலையுந்த ஆடைகளை அணிகிறேன், அது கர்வமாகுமா? இல்லை என்றால் அது கர்வமாகாது. அல்லாஹ் தந்த அருட்களை வெளிப்படுத்தினாங்க. பிறரை விட நான் சிறந்த ஆடை அணிந்திருக்கேன்னு நினைக்கதான் கூடாது. அல்லாஹ் தந்த ரஹ்மத்தை வெளிப்படுத்து. ஸ்டைலா இரு. இஸ்லாம் எப்படி சொல்லி முஸ்லீமை பார்த்து நல்ல ஸ்டைலா சொல்லிச்சு. பக்கரி மாதிரி அலையாத. நம்ம ஆளுக்கு அப்படி வேஷம் போட்டுட்டு அலையலாம். நம்ம ஆளுக்கு என்ன செய்யறான்னா, முஸ்லீம்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கான், இது சுண்ணத்தான கோலம் அவனே சொல்லிவிட்டான். அது என்ன சுண்ணத்தான கோலம்? அப்படின்னு கோலம். ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர், செகண்ட் ரவுண்ட் படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர். அவன்கிட்ட ஒரு பையன், நான் முஸ்லீம் பையன் லெக்சரர் முஸ்லீம் பையன். அவர் தம்பி பேர் சாகுல் ஹமீத். நல்ல மார்க்கப்பட்டுள்ள பையன், பேணுதலான பையன், நல்ல 5 வக்து கரெக்டா தொழுவான், நோம்பு வைப்பான், நல்ல சிந்தித்து செயல்படக்கூடிய பையன். அவன்கிட்ட ஒரு பையன் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அவன் சொல்றான், ஐ மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டு எம்ப்ரேஸ் இஸ்லாம். ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் இஸ்லாத்தை ஏற்கனவே கணக்கணிக்கு போறான். ஊருக்கு போறான். அவன் லீவ்ல போன போய் அங்க பார்க்க ஒரு ஜிப்பா கோட்டத்தை பார்த்துட்டான். அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கான், நீ என்ன மேன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க? அது நோ இஸ்லாத்துலாம் கிடையாது, எங்க நபின்னு சொன்னா இப்படிதான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் லீவ் பண்ணி நேரம் வந்தான். நான் இஸ்லாத்துக்கு வரலன்ட்டான். என்னப்பான்னு கேட்டேன். ஏப்பா இது என்னப்பா ட்ரெஸ் இப்படிதான் போடணுங்க, இதுக்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதுங்க, தோப்பரா ஜிப்பா தான் போட்டுட்டு அலையணும் அப்படிங்க. இஸ்லாம் அப்படி சொல்லியிருக்கா? நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு?
நாகரிகம் மாடர்ன் லைஃப்னு சொல்றீங்களா? இஸ்லாம் விட என்ன மாடர்ன்? நல்ல ஸ்டைலா இருக்கு இஸ்லாம் சொல்லுத. ஆனா ஆண் ஆணாயிரு, பெண் பெண்ணாருன்னு சொல்லுது. ஆண்னு நீ தாடி வச்சுக்க, மீசி அழகா ஸ்டைலா ட்ரிம் பண்ணிக்க, இதுக்கு கீழே கொண்டு வந்து வாய்க்கு டோர் போட்டாது, மீசையால டோர் போட்டுறாத, ஸ்டைலா இரு, ஸ்டைலா இரு. அது ஸ்டைல் இல்லையா? இது ஸ்டைல். ஆணுக்கு தாடி இருக்க ஸ்டைல் தானே, பெண்ணுக்கு வளர மாட்டேங்குல, ஆணுக்கு தானே வருது, வர்றது அழகா வச்சுக்கலாம் தானே இஸ்லாம் சொல்லுதுல அல்ல. அப்புறம் என்ன சொல்லுச்சு? எப்பா உன்னால அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நல்லா அத்தர் பூசிக்க, நீ அடுத்தவங்க உன்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, உன் வேர்வை அவனுக்கு சிரமப்படுத்தக்கூடாது, அவன் விவாதத்துக்கோ அவன் கிட்ட நின்று பேசுவதுக்கோ. சில பேர் பேசினான்னா 5 அடிக்கு நாரும், பல்ல மெயின்டைன் பண்றதே கிடையாது. காலையில தேய்க்கிறது, அப்புறம் நான் மறுநாள் காலையில 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் பல்லே தேய்க்கிறது, கிட்டேன்னு பேச முடியாது. இப்படிலாம் துர்நாட்சம் சொல்லுது. 5 வேளை பல் துளக்கி துளைங்கடா, சுத்தமா இரு, டீசென்ட். அதான் டீசென்ட். நல்ல சாப்பிட்டியா உடனே எடுத்து பிரஷ் எடுத்து விடு, 2 வாயை கொப்பளிச்சு விடு. நம்மளே மெயின்டைன் பண்ண கிடையாது. அந்த நாட்டத்தோட தான் வீட்டுல இல்லற வாழ்க்கை ஈடுபடுறது. கடமை இனத்தை சொல்ல மேடையில் பேச கருப்பா இருக்கு. அவ்வளவு ஸ்டைல் கொடுத்துருக்கு. மாடர்ன் லைஃப் அதானங்க மாடர்ன். ஒரு முஸ்லீம் எப்படி நல்லா வாசனையா அழகா ட்ரெஸ் பண்ணி ஸ்டைலா அழகா ஒருத்தர் தலையை எப்படி விசிறிச்சு விரிச்சிட்டு வந்தாரு. ஏன் சைத்தான் நம்மள தலையை வச்சு தலையை வாருங்கன்றாங்க சொல்ல. தலையை ஸ்டைலா சீவிக்க. சீவும்போது கூட எப்படி சொல்லுச்சு? ஒன்னு வலதுபுறம் வந்து சீவு. முஸ்லீம் ஒரு ஸ்டைல் இருக்கு. எல்லாம் நொட்டங்கை தான் இடது. காரணம் நம்ம அம்மா மாதிரி மார்க்கம் தெரியாது. அவளுக்கு நேரம் எதிர்த்தால பிள்ளை நின்னா அவளுக்கு இடது கை தான் வரும், அவளுக்கு இடது பக்கம் வரும். அப்படி சீ விட்டா. இவன் அன்னைக்கு நொட்ட பக்கம் பிடிச்சவன் தான், எல்லாம் இடது பக்கம் மாறிக்கிட்டே கிடக்கான். வலது பக்கம் தான். நீ ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. வலதுபுறம் தான் உச்சி எடுத்து செய்யணும். இஸ்லாம் என்ன ஸ்டைல் சொல்லுது? நான் தலை சீர வரையும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லிச்சா அழகான காலணிகள் கூட சொல்லுது. நல்ல ஸ்டைலா ஷூ போட்டுக்க, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி. வேற என்ன பண்ணும்? மாடனா வேணும். நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல வாகனம் கூட வச்சுக்க, நல்ல வாடு. வேற என்ன வேணும்? நீ ட்ரெஸ்ஸை குறைச்சி, நீ மண்டைய இங்க சிறைச்சு இங்க மொட்டையை அடிச்சு இப்படி வாழ்றது நாகரிகம் என்றால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கிடாது. இஸ்லாம் அதை அலோவ் பண்ணாது. முஸ்லீம்களின் நாகரிகம் என்பது தலை சிறந்த நாகரிகம். எல்லாராலும் எக்காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாகரிகம். முஸ்லீம்களை பார்த்துட்டு ஏன்டா இப்படி வச்சு யாரும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடையார்களே, இந்த மார்க்கத்தை சிதைப்பதற்கு எல்லா வகையிலும் வழி நடக்கும். முஸ்லீம்கள் ஏமாந்து போயிட வேண்டாம். நிறைய ஹபீப் படத்தை முஸ்லீம்கள் எல்லாம் போய் நிறைய போட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சினிமாவில் எவ்வளோ ஒருத்தி அக்காவா, எவ்வளோ ஒருத்தி இன்னொருத்தம் பிள்ளைய தங்கச்சியா, மனைவியா, காதலியா, எல்லாம் ஊரா வீட்டு பிள்ளை தான். அப்படிதானே? எல்லாமே எல்லாம் கூலிக்கு மாற அடிக்கிறது. அது அருவருப்பான செயல். விஷயம் தெரியுமா? ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை இல்லை, பெற்றோர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தா கடைசி வரைக்கும் இவர்கள் தாய் தந்தை ஆக மாட்டார்கள். இஸ்லாம் மட்டும்தான் அடங்கும். என் மார்க்க சகோதரனே என்றுதான் அவர் சொல்லணும். இன்னாரின் மகன் இன்னாரே என்றுதான் அழைக்க வேண்டும். இந்த பெண்ணுடைய மார்க்க சகோதரன் தான் அழைக்கணும். மார்க்க சட்டம் தான். ஒரு காலம் வளர்ப்பு பிள்ளை, தத்து பிள்ளை என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இங்க எப்படி இருக்கு? எவ்வளவு பொண்டாட்டியா நடிப்பா, எவ்வளவு தங்கச்சியா நடிப்பா, எவ்வளவு அக்காவை நடிப்பா, காதலியா நடிக்கா. இந்த கர்மம்னா இருக்கும். அது மாதிரி ஒழு செஞ்சா கூட 3 தடவைக்கு மேல இல்லை, 3 டைம்ஸ் தான். ஒழு செய்யும் போது காய் 3 தடவை. என்ன வாய் நாசி ஒரே டைம் ஆகணும். அதான் தெரியுமா தெரியாதா? நீங்க வாய்க்கு ஒரு தடவை நாசி ஒரு தனித்தனியா பண்றீங்களா? அது கிடையாது. இப்படிதான் 3 டைம்ஸ். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம செய்யறது கிடையாது. அப்புறம் நம்ம காலுக்கு நம்மளால ஒளி செஞ்சா காலுக்கு மட்டுமே அப்படியே தாமரை ஆத்த பைப்ல கனெக்ஷன் கொடுக்கணும். கால் அப்படியே மெஸ்ஸி ஃபுட்பால் பேருமா இப்படி திருப்பான். இப்படியுமா அது போக 4.25 லிட்டர் ஒரு காலுக்கு மட்டும். அதை பத்தி கவலையே பட மாட்டான், குனிஞ்சிட மாட்டான். குனிஞ்சு தண்ணி எடுத்து இப்படி காலில் தேய்ச்சிட்டா 3 டைம் தான். இது எதுக்கு சொல்ல தெரியுதா? ஒழு என்பது 3 டைம்ஸ். அதுக்கு மேல ஒழு இஸ்ராஃப். ஆற்றில் தண்ணீர் போனாலும் ஒழு என்பது 3 முறை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஏன் சொல்ல தெரியுமா? இதுக்கு கூட இஸ்லாம் சொல்லி ஆற்றில் தண்ணி போனாலும் ஒழு என்பது சொட்டு தான் தடைக்கணும் 3 தடவை. ஆனா என்ன செய்வாங்க சினிமால? ஒரு ஷூட்டிங் ஒரு டேக்ல முடியாது. ஒரு ஸ்டண்டு காட்சி அமைக்கணும்னா ஒரு 50 சேரை உடைப்பான், 50 கண்ணாடியை உடைப்பான், இருக்கிற காய்கறியெல்லாம் வாங்கி போட்டு ஓட்டுக்குள்ள கொட்டி மீச்சு நாசம் பண்ணி என்ன ஆக மாட்டான். 10 பழைய வண்டியை போட்டு உடன்னு உடைப்பான், தூக்கி போட்டு மிதிப்பான். என்ன அப்போதான் ரியலா இருக்குமா?
டூப்ளிகேட் எடுத்து ரியலா இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காண்டி செய்யறானா? இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்கா? இஸ்ராஃபுக்கு அனுமதி இருக்கா? சரி, வீண்வரையும் செய்வர்களை பதில் சொல்லுங்க. அல்லாஹ். அப்புறம் நீங்க என்னத்தை கழிக்க போறீங்க? என்ன கழிக்க போறீங்க? இஸ்ராஃப்ல அடிபட்டுரும். அந்நிய பெண் உறவு, அந்த தாய் தந்தை அக்கா என்ன உறவுனா நீ வச்சுக்க, என்ன உறவுனா வச்சுக்க. அம்மா அப்படி ஓடி போய் எவ்வளவு பொம்பளை மடியில படுத்துக்கிட்டா கரெக்டாடா? ஏய் என்னடா உங்க அம்மா விடாது, அம்மா காட்சி தான்டா. மகள் எவ்வளோ ஒரு பொம்பளை மடியில போய் அம்மா அப்படின்னு படுத்துக்கிட்டா நீ அம்மாளா? உனக்கு நீ அவனுக்கு மகனா? இல்ல 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 இல்ல. அப்ப எங்க இஸ்லாமிய வாழ்க்கையை அபிபியில காட்ட போறீங்க? நீங்க இஸ்லாமிய வாழ்க்கைய காட்ட போறீங்க? இஸ்லாமிய காதல சொல்றதுக்கு உனக்கு இதான் வேலை. அவன் அத்தாமா பாத்துக்கணுமா? அது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எவனு என்ன செய்ய, எந்த தாயும் ஆதரிக்கிறது இல்ல. இந்த சமூகம் அதை நேரடியாக ஆதரிக்கிறா இல்ல. ஒருவேளை ஆணும் பெண்ணும் பார்த்துட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட பெற்றோர்கள் பேசிட்டு போறாங்க. இது பெருசா காட்ட வேண்டிய என்ன இருக்கு? இளைமறை காயாகத்தான் எல்லாமே இருக்கும். அந்தந்த பருவ இது வந்தால் எல்லா உணர்வுகள் வரும். எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கணும், நேராகவே தாப்பும் போய் பேச போறான். இல்லாட்டா வாரில் கொண்டு அடிச்சு விரட்டிடுவான். பிள்ளை வேலை வெட்டிலையும் வானம் கட்டி ஓடி விரட்டி விட்டுருவான். ரெண்டும் ஒன்று நடக்கும், தான் நடக்கும். இதை பெருசா பேச வேண்டிய என்ன இருக்கு? அதை ஒரு காட்சி. அப்போ கூட முஸ்லீம்கள் பாரு அவ என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? இஸ்லாமிய சமூகத்தில் இதெல்லாம் இருக்குது. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கலாம், இஸ்லாத்துல இருக்கான்னு தான் கேள்வி. அதான் சொல்றேன், நான் எல்லா பக்கமும். அவர் சொல்றாரு, என்ன சொல்லுவான்னா, இந்த இஸ்லாம் இஸ் பியூர், இஸ்லாம் தூய்மையானதா? முஸ்லிம்ஸ் ஆர் நாட் பியூர். முஸ்லீம்கள் தான் தூய்மையா இல்லை, இஸ்லாம் தூய்மையா இருக்கு. நீ ஏன்ட்ட இருந்து நேரடியா முன்மாதிரி எதிர்பார்க்க கூடாது. நான் எதை பின்பற்றணும்னு நினைக்க, அந்த குரான்ல கரெக்டா இருக்கா, ஹதீஸ்ல கரெக்டா இருக்கா, அதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியாது. இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நல்லா கேளுங்க, நாம் சொந்த வாழ்க்கையில ரொம்ப லைஃப் ஸ்டைல இஸ்லாமிக் ஸ்டைல கடைபிடிக்கும். நல்ல தலை சிறந்த முஸ்லீம்களாக வாழணும், நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கணும், மக்கள் நல்லது கெட்டதுல மக்களோட பங்கெடுக்கணும். சமூக தீமைகளை கண்டா ஒரு முஸ்லீம் அடங்க மாட்டான் அப்படின்னு. நீங்க அந்த அளவுக்கு முஸ்லீம்களை பார்த்து யார் விலை பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் வந்து ரொம்ப மோசமான நிலையில பின்தங்கி கிடக்குது. அரசியல்களால இவங்க சமூக கடத்தை ரொம்ப அசிங்கப்பட்டு கிடக்குறாங்க. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. முஸ்லீம்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தா தலையெழுத்தா இருக்கு. ஏன்டா இப்படி செய்யறானுங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு அது தேவையில்லைங்கிறது போல நிலைக்கு போகுது. நாம வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் பிறரை தலைவராக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லிட்டான், நீ யாரை தலைவராக எடுத்துக்கிட்டியோ நீ அவன்கிட்டே போய்க்க. அல்லாஹ் யாருக்கும் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன், ஹுவ மௌலானா வ நேமல் மௌலா வ நேமன் நசீர். சூரா ஹஜ்ஜில் கடைசியில் அல்லாஹ் பேசுறது, ஹுவ மௌலானா வ நேமல் மௌலா வ நேமன் நசீர். அல்லாஹ்வே உங்களுக்கு பாதுகாவலன், அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன், அவனே மிகச்சிறந்த உதவியாளன். நமக்கு அல்லாஹ் அவன் எல்லாவற்றிலும் பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறான். நம்ம அவனுக்கு பிடித்த நல்லடியனாக வாழ்ந்தால் போதுமானது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.